ஸ்கைஃபிக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த நாளுக்கான ஒரு குட் நியூஸ் என்னன்னு பாப்போமா? நம்ம தமிழ் திரைப்படம் மட்டும் இல்லாம தெலுங்கு திரைப்படம் பெரிய பிரம்மாண்டமான டைரக்டர் இருக்காரு. அவர் பிரம்மாண்டம்னாலே அவர்னாலே பிரம்மாண்டம் தான். அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஹிட்டான மூவியை கொடுத்திருக்காரு. பெரிய பெரிய பட்ஜெட்ல தான் அவர் கொடுப்பாருங்க. அவர் எடுக்கிற ஒவ்வொரு படம் பாத்தீங்கன்னா லாங் டைம் ப்ராசஸா இருந்தாலும் லாங் டைம் ஷூட்டா இருந்தாலும் அவர் எடுக்கிற படம் அவ்வளவு தரம் மாசா இருக்கும். ரொம்ப எதிர்பார்ப்ப ரசிகர்கள்கிட்ட கிளப்பிட்டே இருக்கும். அப்படி யாரா இந்த டைரக்டர் அப்படிதானே கேக்குறீங்க? அவர் வேற யாரும் இல்ல, நம்ம ராஜமௌலி தாங்க. டைரக்டர் ராஜமௌலி பாத்தீங்கன்னா தெலுங்குல தான் நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. அவர் எடுத்திருக்க படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அந்த படத்துல தமிழ்ல வந்து ரீமேக் பண்ணிருக்காரு. இங்கேயும் தமிழ்லயும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவர் எடுக்கிற படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்குங்க. அவர் எடுக்கிற படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா காவியம் சரித்திரத்தை பேஸ் பண்ணி தாங்க இருக்கும். ஆனாலும் மனுஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா எடுப்பாரு, ரியாலிட்டிக்கா எடுப்பாரு. அவர் எடுக்கிற படத்தோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான். அவர் சூஸ் பண்ற ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா நடிப்பாங்க. எப்பேற்பட்ட ஆக்டர் இருந்தாலும் அவங்கள அவருக்கு ஏத்த மாதிரி நடிக்க வைக்கிறதாங்க அவரோட ஸ்பெஷாலிட்டி. டைரக்டர் ராஜமௌலி எடுக்கிற எல்லா படங்களுமே பாத்தீங்கன்னா பெரிய அளவு பட்ஜெட்ல தான் எடுப்பாரு. அதுவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பார்த்து பண்ணுவாரு. அதனாலதான் அவர் எடுக்கிற எல்லா படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. இப்போ ரீசெண்டா வந்த படங்கள்ல கூட பாத்தீங்கன்னா பாகுபலி ஃபர்ஸ்ட், பாகுபலி 2 ரெண்டுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுல நடிச்சிருக்க எல்லா ஆக்டர்ஸுமே பாத்தீங்கன்னா தன்னோட கதாபாத்திரத்தை உணர்ந்து அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாங்க. அதனை பேஸ் பண்ணி அடுத்த படம் பாத்தீங்கன்னா ஆர்ஆர் படம் பாத்தீங்கன்னா தமிழ்லயும் சரி தெலுங்குலயும் சரி எல்லா மொழி படங்களையும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இப்போ இன்னொரு குட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதே ஸ்பீடோட டைரக்டர் ராஜமௌலி அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலே பாத்தீங்கன்னா ஆக்டர் மகேஷ் பாபு லீடிங்ல இருக்கிறாரு. அவர் தான் நம்பர் 1 ஆக்டர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட டான்ஸ், பாட்டு, ஆக்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். அவரை வச்சுதான் இப்போ ராஜமௌலி ஒரு படம் எடுக்க போறாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் அட்வென்ச்சரை பேஸ் பண்ணி இருக்குங்க. இது முழுக்க பாத்தீங்கன்னா காடுல தான் எடுக்க போறாராம். அதாவது ஆப்பிரிக்கால இருக்க காடுகளை பேஸ் பண்ணி தான் இவர் இந்த படத்தை எடுக்க போறாராம். இதுல மகேஷ் பாபுவோட கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹனுமான நினைவுபடுத்துற மாதிரி தான் இருக்குமா. அந்த அளவுக்கு இந்த படம் பிரம்மாண்டமா எடுக்க போறாருங்களாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு படம்னா ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுங்களா. அதுல மெயினானவங்க யாருன்னு தெரியும்ல, வில்லன் கேரக்டர். அந்த வில்லன் கேரக்டர் சரியான ஆளை சூஸ் பண்ணிக்கிறாரு நம்ம டைரக்டர் ராஜமௌலி. அது யாரும் இல்ல, நம்ம மலையாள பட லீடிங் ஆக்டர் தாங்க பிருத்திவிராஜ். அவர் தான் இந்த படத்துல வில்லன் ரோல்ல பண்ண போறாராம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா லீடிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுக்க போறாரா ராஜமௌலி. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஃபாரின் இருக்க ஆக்டர்ஸ் கூட இந்த நடிக்க போறாங்களாம். இதுல மெயினான விஷயம் என்ன சொல்லிருக்காருன்னா டைரக்டர், இந்திய சினிமாவை நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக போறேன், அதுதான் என்னுடைய லட்சியம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம கல்கி மூவில ஒரு சின்ன சீன்ல வந்து நம்ம டைரக்டர் ராஜமௌலி நடிச்சிருப்பாரு. யார் கூடனா பிரபாஸ் கூட அவர் பேசுற மாதிரி இருக்கும். அதுல ஒரு சின்ன காமெடி இருக்கும். உங்க கூட ஒர்க் பண்ண 5 வருஷம் ஒர்க் பண்ணணும்னு வர, ஆனா இவரு சொல்லுவார், வா இந்த வாட்டி நீ மாட்டினா 10 வருஷம் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுன்ற மாதிரி ஒரு சின்ன காமெடியா எடுத்திருப்பாங்க அந்த படத்துல. நம்ம டைரக்டர் ராஜமௌலினாலே லாங் டைம் ப்ராசஸா இருந்தாலும் மனசுல நிக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு படமும். அதுவும் மிக பிரம்மாண்டமான படமா தாங்க அவர் எடுப்பாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம டைரக்டர் ராஜமௌலியோட படத்தை. இந்த நாளுக்கான நியூஸோட நான் கிளம்புறேன். நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை ஸ்டே டியூன் பண்ணுங்க. பை.